சரிங்க தம்பி. நான் அதிகமா வேணும்னா கால் பண்றேன். சரி, ஓகே. என்னடா டீ போட்டு எடுத்துட்டு வரவா? வேணாம்மா, வரும்போது ஃப்ரெண்ட்ஸோட குடிச்சிட்டு வந்தேன். ஓ! சரி. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல. நம்ம ஹரீஷ்க்கு அடுத்த மாசம் காது குத்தல் வச்சிருக்கோம்ல. அதுக்கு எவ்வளோ பத்திரிக்கை வேணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அடிச்சா 200 பத்திரிக்கை. ஏய்! எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. முக்கியமானவங்கள மட்டும் கூப்பிடு. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் முக்கியமானவங்க தாங்கம்மா. டேய்! என்னடா பேசுற? கல்யாணத்துக்கு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அசிங்கப்பட்டது பத்தாதா? கல்யாணமாவது மண்டபத்துல வச்சாங்க. உங்க அப்பா கிட்ட எது ஏதோ சொல்லி சமாளிச்சேன். காது குத்தல் கோவில்ல வச்சிருக்கோம். அதுக்கு யார் யார கூப்பிடணும்னு பார்த்து தான் கூப்பிடணும். அதுக்காக எல்லார்த்துக்கிட்டயும் போய் என்ன கேஸ்ட்ன்னு கேட்க சொல்றியா? கேட்க முடியலன்னா யாரையும் கூப்பிடாத. உங்க அப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள பார்த்து அவங்கள பாதி பேர் நம்ம ஆளுங்களே இல்லன்னு சொன்னாரு. உன்ன அவங்க கூட சேரவே வேணான்னு உன்கிட்ட சொல்ல சொன்னாரு. நான் தான் வேலை பார்க்குற இடத்துல பகச்சுக்க கூடாதுன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். வந்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க. இல்லன்னா நானும் வரல. டேய்! உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக நம்ம சொந்தக்காரங்கள பகச்சுக்க சொல்றியா? இங்க பாரு. அவங்க தான் நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வந்து நிப்பாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸுங்களா வந்து நிக்க போறாங்க? எனக்கு ஒண்ணுன்னா ஃப்ரெண்டுங்க கண்டிப்பா வந்து நிப்பாங்க. அவனுங்கள இன்வைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றியேம்மா? சரிடா. நீ எவன வேணா கூட்டிட்டு வா. ஆனா அவங்கலாம் கோயிலுக்கு வெளியில தான் நிக்கணும். கோயில் இருக்க பக்கமே வரக்கூடாது. சரிம்மா. உன் சொந்தக்காரங்க தானே உனக்கு முக்கியம். அவங்களுக்காக நீ என்ன வேணா பண்ணுவ. சரி, ஓகே. அவங்க உனக்காக என்ன பண்ணுவாங்க? டேய்! நான் கேட்காமலே எனக்கு தேவையானத எல்லாமே செய்வாங்க. உன் சொந்தக்காரங்க கால் பண்ணி, இந்த மாரி ஹரிஸுக்கு காது குத்தி வைக்கிறோம். கொஞ்சம் பணம் வேணும்னு கேளு. தராங்களான்னு பார்ப்போம். இருடா, இப்பவே பண்றேன். ஹலோ? லதா, எனக்கு கொஞ்சம் காசு வேணும். ஒரு ரூ. 10,000 இருந்தா தரியா? அடுத்த மாசமே திருப்பி குடுத்துடுறேன். என்னம்மா தரமாட்டேன்னு சொல்றாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் இப்ப தான் கட்டுனாளாம். இல்லன்னா கண்டிப்பா குடுத்துருப்பா. இரு, எங்க அண்ணனுக்கு கால் பண்றேன். பண்ணு, பண்ணு. உங்க அண்ணன் அள்ளி குடுப்பாரு. ஹலோ? அண்ணா, சொல்லுமா சந்தி, நல்லா இருக்கியா? நாங்க இங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்ண்ணா. ஒண்ணும் இல்ல. அடுத்த மாசம் ஹரீஷுக்கு காது குத்தல் வச்சிருக்கேன். அதான் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. பணமா? இப்ப என்கிட்ட இல்லையாமா? இருந்தா கண்டிப்பா கொடுத்துருப்பேன். உனக்கு கொடுக்காமையா? அண்ணா, அண்ணிகிட்ட நகை ஏதாச்சும் கேட்க முடியுமா? ஐயோ, அவகிட்டலாம் கேட்க முடியாதுமா. கேட்டாலும் அவ நகைய தர மாட்டா. நீ வேற யார்ட்டாவது ட்ரை பண்ணி பாரு. நான் வைக்கிறேன். சரியா? அண்ணா! அண் இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். சொந்தக்காரங்கள நம்பாத, நம்பாதன்னு. தேவனா மட்டும் தான் கூட இருப்பாங்க. ஏய்! எல்லாரும் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்கடா. அது வேணா உண்மைதாம்மா. ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனா உன் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் தேவைக்காக மட்டும் தான் பழகுறாங்க. ஏய், கதவு தொறடி. எவன் கூட விளையாடுறக்க? ஏய். ஏங்க தினமும் இப்படி குடிச்சிட்டு வரீங்க? நீ ஏண்டி அதை கேட்குற? உன் காசுல குடிக்கிறனா இல்லை உங்க அப்பன் காசுல குடிக்கிறனா? நீங்க தினமும் ஏன் இப்படி குடிக்கிறீங்கன்னு தானே கேட்டேன். நீ ஏண்டி என்ன கேள்வி கேட்குற? நான் என்ன இப்ப தப்பா கேட்டேன்? நீ என்ன கேள்வி கேட்டதே தப்பு தான். வாயை மூடிட்டு இருக்கணும். புரியுதா? இங்கிருந்து என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க. ஓ, போய் சாப்பாடு எடுத்து வை. நான் இன்னைக்கு சமைக்கலங்க. உடம்பு சரியில்லை, ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் போடுறியா? அது சரி. நீ சமைச்சா உப்பு இருக்காது, உரப்பு இருக்காது. உப்புலாம் சரியா தாங்க இருக்கும். நான் நல்லா தான் சமைப்பேன். ஓ, அப்ப எனக்கு சொரணல்லன்னு சொல்றியா? என்ன திமிருடி உனக்கு? என் காசுல நல்லா சாப்பிட்டு தூங்குனல, அதான் இப்படி பேசுற. இங்க பாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணதே நல்லா ஆக்கி போட தான். நான் என்ன கேட்குறேனோ அதை மட்டும்தான் நீ பண்ணணும். புரியுதா? வேலையை விடு. எப்படி? கயல், இனிமே உன் புருஷன் வீடு தான் உன் வீடு. நான் இத்தனை வருஷம் உழைச்சதுக்கும் உயிரை கையில பிடிச்சி வச்சதும் இந்த நாளுக்காக தான். ஏமா அழுவுற கண்ணத்தோட? இங்க பாரு கயல், ஆம்பளைங்கன்னா அப்படி இப்படி தான் இருப்பாங்க. நீ தான் பார்த்து நடந்துக்கணும். நான் எல்லாம் பார்த்துக்கிறேம்மா. ஏங்க, ஒரு 1000 ரூபாய் வேணும். 1000 ரூபாவா?
எதுக்கு உனக்கு காசு? அதுவும் 1000 ரூபா. இல்லைங்க, வெளில போகிற வேலை இருக்கு, அதாங்க. இதை இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதான் இப்போ சொல்லிட்டேன்ல. ஏங்க தப்பா பேசுறீங்க? என் மேல ஏன் உங்களுக்கு இவ்ளோ சந்தேகம்? தேவையில்லாம என்ன சந்தேகப்படாதீங்க. எது உண்மை? நீ சொல்றதெல்லாம் வாய் மூடி கேட்டுட்டு இருந்தா உன் இஷ்ட மாதிரி பேசுவல்ல? உனக்கு அவ்வளோதான் மரியாதை. என்ன நினைச்ச என்னை பத்தி? நீ என்ன வேணாலும் பேசுவ, எப்போ தோணுதோ அடிப்ப. ஏன் அடிக்கிறேன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்ல, அதானே? இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. இங்க உன்னை அடிச்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அதை கேட்க நீ யாரு? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என் அம்மா எனக்கு சொன்னது நான் உனக்கு சொல்கிறேன். இனிமேல் நீ எப்போ வீட்டுக்கு வந்தாலும் மாப்பிள்ளை கூட தான் வரணும். அதுதான் எனக்கு மரியாதை. நீ எனக்குன்னா தனியாக வந்தேன்னு வச்சுக்கோயேன், அதுதான் நீ என்னை பார்க்குற கடைசி நாளாக இருக்கும். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேன்னா நான் நிம்மதியாக இருப்பேன். ஏம்மா இப்படி பேசுற? என்னாச்சுக்கா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஒரு 500 ரூபாய் இருக்குமா? நான் கொஞ்ச நாளில் திருப்பி கொடுத்துட்றேன். உங்க பையன் இன்னும் வேலைக்கு போகலையா? அவன் படிப்புக்கு ஏற்ற வேலை இன்னும் கிடைக்கல, அதனால தான். ஆனால் கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவான். இல்லக்கா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நேற்று வெளில போகும்போது பார்த்தேன். உங்க பையன் பக்கத்துல இருக்க டீ கடையில நின்று சிகரெட் அடிச்சிட்டு இருந்தாரு. இல்லை, என் பையனை உனக்கு எவ்வளோ நாளாக தெரியும்? இந்த வீட்டுக்கு குடி வந்ததுலேருந்து தெரியுமா? அவனை என் வயித்துல இருக்கும்போதே தெரியும். அவன் அப்படியெல்லாம் பண்ணுற ஆள் இல்லைம்மா. இல்லக்கா, நான் பார்த்தேன், அதனால தான் சொல்றேன். நீ வேற யாரையோ பார்த்துட்டு வந்து என் பையன்னு நினச்சிட்டு இருக்க. சரி, ஓகேக்கா. என்னங்கக்கா? தம்பி, ம்? ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. இல்லைப்பா, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க நீ ஏதோ டீ கடையில் நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தியாமே. நான் இல்லைம்மா, வேற யாராவது பார்த்து சொல்லியிருப்பாங்க. சரிப்பா. சரி, நீ ஏதோ நாளைக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னல, ஆ நீ போய் ரெடியாக போ. ஆ சரிங்கம்மா. என்னப்பா, வேலை கிடைச்சிருச்சா? இல்லைம்மா, இந்த தடவையும் வேலை கிடைக்கல. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரமே நீ நினைக்கிற வேலை கிடைக்கும். சரி, நீ போய் ட்ரெஸ் மாற்றிக்க. ம் சரிங்கம்மா. யாரும்மா அது வீட்டில்? யாருங்க? குருநாத் தானே, காசு வாங்கிட்டு வர சொன்னாரு. தம்பி, இந்த மாசம் கொஞ்சம் இல்ல, நான் அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துறேனே. என்னம்மா இது, ஆம்பளை இல்லாத வீடுன்னு பார்த்தா 4 மாசமா வட்டியும் கொடுக்கல, அசலும் கொடுக்கல. எப்பதான் கொடுக்க போறீங்க? தம்பி, அது என்னம்மா வந்து என்னாச்சு? இல்லப்பா, நீ காலேஜ் போகும்போது அப்பா கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தாரு. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் தான் சின்ன சின்ன வேலை செஞ்சு கடனை அடைச்சிட்டு இருந்தேன். இப்போ 4 மாசமா வட்டி கட்டல, அதான் கேட்க வந்திருக்காங்க. சார், எப்படியாவது ரெடி பண்ணி அடுத்த மாதம் திருப்பி கொடுத்துட்றேன் சார். அடுத்த மாசம் வருவேன். காசு எடுத்து வைக்கலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஓகே சார். மா, சாரிம்மா. ஏய், உங்க அப்பா பண்ண தப்புக்கு நீ என்னடா பண்ணுவ? அதுக்கு மட்டும் இல்லைம்மா, அன்னைக்கு பக்கத்து வீட்டு லக்ஷ்மி சொன்னது உண்மைதாம்மா. தம் அடித்தேன். தம்மு மட்டும் இல்லை, தண்ணியும் அடித்தேன். இனிமேட்டு இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேம்மா. என்னை மன்னிச்சிடுமா. கண்டிப்பாக ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிப்பேம்மா. என்னை நம்புமா. சரி, வா போய் சாப்பிடலாம். மா, என்னை அடிக்கணும் திட்டணும்னு தோணலையாம்மா? தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளைய திட்டவோ அடிக்கவோ முடியாது. அதான் நீயே திருந்திடுறேன்னு சொல்றல, நான் உன்னை நம்புறேன். வா போய் சாப்பிடலாம்.